வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 7 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதையடுத்து புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித தொகுதிகளின் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 24ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 7 தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் 3 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 111 மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 99 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கட்டுடை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை பின்தொடர்ந்து ஓட்டோவில் வந்த மூவர் அவரை தள்ளி வீழ்த்திவிட்டு வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் தப்பி சென்ற நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நாவற்குழி பகுதியில் கடந்த 1996ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்பு இன்றைய தினம் திகதியிடப்பட்டது. இருப்பினும் நீதிவான் இன்றைய தினம் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் திகதி குறித்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது. உண்மைகளை மூடி மறைத்து இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் புதைக்குழிகள் தொடர்பான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். செம்மணி புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை நேற்று முன்தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இங்கு நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள், வயது குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்க எலும்புக்கூடுகள் அசாதாரணமாக சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இவை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். மனித புதைக்குழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார் மாத்தளை தெற்கிலும் சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டிருந்தன. புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லை. ஆகையால் சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அகழ்ந்து எடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைக்குழி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையீடுகளுமின்றி அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இமாச்சலில் கடந்த 1 மாத காலமாக பெய்த மழையால் 164 பேர் உயிரிழந்துள்ளனர். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் இமாச்சலின் மண்டி பகுதி உருக்குலைந்து காட்சி அளிக்கின்றது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 1 மாத காலமாக அடைமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இதனால் மண்டி, ஹங்க்ரா, சம்பா மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. மண்டி பகுதியில் பெய்த மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையிலும் மண்டி, குல்லு ஆகிய பகுதிகளுக்கிடையே போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வீதிகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் கார்கள் அடித்து செல்லப்பட்டன. சேரும் சகதிக்கும் இடையே கார்கள் உருக்குலைந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏராளமான வீடுகளும் கட்டடங்களும் சேதமடைந்துள்ளன. நிவாரண பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் மண்டி நகராட்சி ஆணையர் தெரிவித்தார்.
ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வு இன்று 8.0 ரிக்டர் அளவில் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட பசிபிக் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் பெட்ரோபாவ்லோவ்ஸ்கம் சட்ஸ்கி நகருக்கு 136 கிலோமீட்டர் கிழக்கில் பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் மற்றும் ரஷ்யாவின் கடற்கரை பகுதிகளில் 1 மீட்டர் உயரம் கொண்ட சுனாமி அலைகள் எழக்கூடும் எனவும் குவாம், ரோட்டா, டெனியன், சைவன் உள்ளிட்ட வடக்கு மரியானா தீவுகளிலும் சுனாமி அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த 3 மணி நேரத்திற்கு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் உள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் அலுவலகத்தில் இருந்து 261 சீருடைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் பெறுமதி இந்திய மதிப்பில் 6.52 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் பாதுகாப்பு மேலாளர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு அமைய டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளிட்ட பல்வேறு IPL அணிகளின் சீருடைகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மும்பை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.